சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஏடிஎம் கார்டுகள் வங்கி விவரங்களை மக்கள் தொலைத்திருக்கக்கூடும் என்பதால் 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை ரொக்கமாக வழங்க உத்தரவிடப்பட்டதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ளது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 37 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க அரசு அறிவிப்பு வெளியிட்டது. ரொக்கமாக வழங்கப்படும் இந்த நிவாரணத் தொகையை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தக் கோரி முன்னாள் ராணுவ வீரர் ராமதாஸ் என்பவரும், நிவாரணத் தொகையை அதிகரித்து வங்கி கணக்கில் வழங்க வேண்டும் என சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமார் என்பவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர். வழக்குகள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் நடைபெற்றது. விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு தரப்பில் வழக்கறிஞர் முத்துக்குமார் அறிக்கை தாக்கல் செய்தார். இதுவரை 23,18,000 குடும்பங்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரணத் தொகை வழங்கக் கோரி 7,03,000 குடும்பத்தினர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு வங்கி மூலம் நிவாரணத் தொகை டெபாசிட் செய்யப்படும் எனவும் பதில் மனுவில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து வழக்கு விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். குரூப் 2 பணியிடங்களுக்கான எண்ணிக்கை 2வது முறையாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 பணியிடங்களுக்கான எண்ணிக்கையை 6159ஆக அதிகரித்து டிஎன்பிஎஸ்சி புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 5413 பணியிடங்களுக்கான குரூப் 2-2A போட்டித் தேர்வு அறிவிப்பை கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து முதல்நிலை தேர்வு முடிந்து கடந்த பிப்ரவரி மாதம் முதன்மை தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 55,071 தேர்வர்கள் கலந்து கொண்ட நிலையில் முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் தேர்வு முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. முன்னதாக கடந்த டிசம்பர் மாதம் குரூப் 2 காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. ஏற்கனவே இருந்த 5413 காலி பணியிடங்களுடன் புதிதாக 620 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டு காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 6033ஆக அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மேலும் 118 பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 5413ஆக இருந்த குரூப் 2 பணியிடங்களில் 738 இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு 6151ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்ட காலி பணியிடங்கள் குறித்த விவரங்களை டிஎன்பிஎஸ்சி தேர்வாண இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.